அந்த சிவகாம சுந்தரி வீட்டுக்கு வராம பாத்துக்கூடான்னு ஒன்னு அனுப்புனா நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? உனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியலல்ல? உன்னால திரும்பவும் ஒரு பிரச்சனைடா. இப்ப நான் என்ன பண்ண? எதுக்கு இப்படி திட்டுறீங்க? என்ன பண்ணியா? சிவகாம சுந்தரின்னு நினைச்சுக்கிட்டு திரௌபதி தேவின்னு ஒருத்திய அழைச்சிட்டு வந்திருக்க. ஏண்டா உனக்கு அறிவே வேலை செய்யாதா? ஒருத்திய கூட்டிட்டு வாடான்னு அனுப்புனா அவ பேர் என்னன்னு கூடவா கேட்க மாட்டேன்? என்ன பண்ண சொல்றீங்க? அசோக்கும் நீங்களும் தான் போன்னு விரட்டினீங்க. அவன் கொடுத்த போன் நம்பர்ல பேசினப்ப இந்த திரௌபதி தேவி தான் என்கிட்ட பேசினா. அசோக் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணா. அவளை கார்ல ஏத்தினப்ப கூட அசோக் சொன்ன லேடி நீங்க தானான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தானே கூட்டிட்டு வந்தேன். அவசரத்துல அவங்க பேரை கேட்காம அவங்க சிவகாம சுந்தரி நினைச்சு நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி அவளை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டே வந்திருக்கேன். அப்பவும் சும்மா என்ன குத்த சொன்னா நான் என்னதான் பண்றது? ஏய், சரி சரி விடுடா. முடிஞ்சு போனதை பத்தி பேசிட்டு இருக்கிறத விட அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இப்ப யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பேய விரட்டுறதுக்கு பிளான் போட்டா பிசாசு வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அந்த சிவகாம சுந்தரிய வரவிடாம தடுக்கணும்னு சொல்லி இவன் அனுப்புனா இவன் போய் அவன்னு நினைச்சு அடுத்த பூஜை பண்றதுக்கு திரௌபதி தேவிய கூட்டிட்டு வந்திருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளும் பூஜையை ஆரம்பிக்க போறா. இப்ப மாயா நினைச்சா மட்டும்தான் இந்த பூஜையை தடுக்க முடியும். என்ன மன்னிச்சிருங்க. இனி நானே நினைச்சாலும் பூஜையை தடுத்து நிறுத்துறது கஷ்டம். என்ன மாயா, நீயே இப்படி சொல்ற? அந்த பூஜை நடந்து முடிஞ்சிட்டா பெரியவர் உயிருக்கு ஆபத்தாச்சே. என்ன மாயா, பூஜையை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா இந்த பூஜை பண்ண வர ஒவ்வொரு லேடியும் சாதாரண மனுஷங்க கிடையாது. அப்ப அவங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க இல்லையா? அப்படின்னா அவங்களும் உன்ன மாதிரி மாய சக்தி கொண்டவங்களா? இல்ல, இவங்க வேற. ஏய் மங்கா, என் கட்டளைய மீறி எதுக்காக அந்த டாக்டரை வெளியில விட்ட? புடவைய மாத்துறதுக்காக உன் கூட வந்த டாக்டர் திரும்பவும் அந்த அறைய விட்டு வெளியில வரவே கூடாதுன்னு உனக்கு உத்தரவு போட்டேன். அதையே நீ செஞ்சு முடிக்கல. உன்னை மீறி அவங்க எப்படி பூஜைக்கு வந்தாங்க? மாயாமா, நாம நினைச்ச மாதிரி அவங்க ஒண்ணு சாதாரண டாக்டர் இல்ல. என்ன சொல்ற? ஆமா மாயாமா, அவ நிச்சயமா டாக்டரா இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சக்திகளை, நம்ம செயல்பாடுகளை கட்டுப்படுத்துற வித்தையெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எதை வச்சு அப்படி சொல்ற? நீங்க சொன்ன மாதிரி அந்த டாக்டர் அறைக்குள்ள கூட்டிட்டு போய் முடக்கி போடணும் தான் முயற்சி பண்ண. ஆனா அவ என்னடானா எல்லா முயற்சியும் முறியடிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு அவ சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கிற மாதிரி என்னையும் அவளுக்கு கீழ்ப்படிய வச்சுட்டா. அவகிட்ட உங்க சக்திக்கு இணையான ஏதோ ஒரு பெரிய மந்திர சக்தி இருந்துச்சு. நமக்கு இணையா ஒரு சக்தியா? அது என்ன சக்தின்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஏன் சக்தி வீணானதுதான் மிச்சம். அவ என் சக்திக்கு அப்பாற்பட்டவளா இருந்தா. முன்ன நீங்க எனக்கு பண்ண ஆசீர்வாதத்தினாலதான் நான் அவகிட்ட இருந்து தப்பிச்சதா நினைக்கிறேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ராணி அருந்ததி செஞ்ச பூஜையை தடுக்கிறதுக்கு ஏவல் வண்டுகளை அனுப்புன. ஆனா அது எதனால திரும்ப போச்சுங்கன்னு தெரியாம நான் குழம்பி போயிருந்தேன். இப்போ நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த பூஜையை செய்ய வர எல்லாருமே ஏதோ சக்தி படைச்சவங்களா இருப்பாங்க போல. அது என்ன சக்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஜெயிக்கிறதுக்கான வழிமுறையை கண்டுபிடிக்கிறேன். ஆமா, மங்கா உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னுதான்
பொய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கா. இனிமே அவ பேச்ச நம்பாத மாயா. ஆமா ஆமா, நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். மங்கா பண்றது எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா கேட்டா அதுக்கு ஒரு புது கதை சொல்றா. ரொம்ப நாளாவே அவ மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இங்க பாருங்க, மங்காவை பத்தி தப்பா பேசாதீங்க. அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ உங்கள மாதிரி சாதாரண மனுஷி கிடையாது. அவ ஒரு மாய சக்தி. அதுவும் நான் உருவாக்குன மாய சக்தி. என் சேவகி, என் அடிமை. என்னோட கட்டளைக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியவ. என்கிட்டயே பொய் சொல்லி ஏமாத்துற சக்தி அவளுக்கு கிடையவே கிடையாது. அதுக்குள்ள மாயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய் அர்ஜுன், ஏதாவது ஏட்டிக்கு போட்டி பேசிட்டே இருப்பியா? டேய், இப்ப நம்ம பிரச்சனை மங்கா இல்ல, புதுசா வந்திருக்கிற திரௌபதி தேவி. இப்ப அவ செய்ய போற பூஜைய எப்படி தடுத்து நிறுத்தணும்னு யோசி. அத பத்தி மட்டும் பேசு. பரவாயில்ல ஜமீன் ஐயா, அவங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இருந்தாலும் அவங்கள பேச விடுங்க. அவங்க மனசுல இருக்கிறத சொல்லி முடிக்கட்டும். சொல்லுங்க அர்ஜுன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? பூஜை செய்ய வந்து போன அந்த சுமங்கலி பொண்ணுங்களுக்கு மந்திர தந்திர சக்தியில இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. நானே அனுப்புன அந்த ஏவல் வண்டுகள் எப்படி என் கட்டளைய மீறி திரும்ப போச்சுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கு இன்னும் விடையே கிடைக்கல. மங்கா அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே எல்லாமே புரிய வந்துச்சு. இத பாருங்க, மங்கா சொல்றது உண்மைதான். மங்காவை கட்டுப்படுத்தினது சிவகாம சுந்தரியோட மந்திர சக்தி. ஏவல் வண்டுகளை திருப்பி அனுப்புனது ராணி அருந்ததியோட மந்திர சக்தி. இதுல உங்களுக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். அது எப்படி மாயா இவ்வளவு உறுதியா சொல்ற? பூஜைக்கான இடமும் அது அலங்கரிக்கப்பட்ட விதமும் நடுநாயகமா இருக்கிற அம்மன் சிலையும் ரொம்ப தத்ரூபமா இருக்கு. எனக்கு என்னமோ திருக்கருக்காவூர்ல குடிக்கொண்டிருக்கிற கற்ப ரக்ஷாம்பிகை கோவிலுக்கு வந்தது போல என்னால உணர முடியுது. இந்த இடத்துல பக்தியும் ஆன்மீக அலையும் மேலோங்கி இருக்கு. எல்லாம் அம்மன் செயல். அம்மா திரௌபதி, இந்த பூஜையில ஐம்பூதங்கள்ல ஒன்னான வாயுவை மையப்படுத்தி பூஜை பண்ண உங்களை நான் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள்ல நீர் ஆகாயத்தை முன்னிலைப்படுத்தி பூஜை செஞ்சு முடிச்சிருக்கோம். பூஜையில குறுக்கிட்ட ஏவல் வண்டுகளால நாங்க தடுமாறினாலும் அந்த பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டோம். அதே போல ஆகாய பூஜை பண்றதுக்கு வர்றதா இருந்த சிவகாம சுந்தரி திடீர்னு இங்க வர முடியாம போயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு பதிலா இங்க வைத்தியம் பார்க்க வந்த டாக்டர் அந்த பூஜையை சீரும் சிறப்புமா எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு வகையில எல்லாம் சுலபமா முடிஞ்சது. ஆகையால இந்த பூஜை எந்த இடையூறும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும்னு எல்லாம் வல்ல அந்த ஆதிசக்தியை வேண்டிக்கிறேன். சாமி, அதையெல்லாம் இடையூறுன்னு சொல்ல முடியாது. அம்மனோட திருவிளையாடல்னு எடுத்துக்கலாம். ஆரம்பத்துல சின்ன சின்ன கஷ்டத்தை கொடுத்து இறுதியில சந்தோஷத்தை கொடுக்கறது தானே அம்மனோட குணமே. அதுக்கு பேசாம அம்மன் ஆரம்பத்திலே சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு நம்மளை கஷ்டப்படுத்தணும்? அர்ஜுன், சாமி, இதுக்கு நான் பதில் சொல்றேன். வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம வெறும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தா மனுஷனுக்கு எந்த அனுபவமே கிடைக்காம போயிடும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தாதான் ஒரு மனுஷன் இறை அனுபூதிய உணர முடியும். இந்த பூஜையில சின்ன சின்ன இடையூறுகளை கொடுத்து நம்மள அம்மன் சோதிச்சாலும் முடிவுல வெற்றியை தான் கொடுத்திருக்கா.
இது எல்லாத்தையும் அம்மனோட திருவிளையாட்டா நாம பாவிச்சுக்க வேண்டியதுதான். ஆமா, நீங்க சொன்னது 100% உண்மை. சிவகாம சுந்தரி இங்க வராம போனதுக்கு காரணமும் அம்மன் தான். அவங்களுக்கு பதிலா டாக்டர் சிவகாம சுந்தரிய அனுப்பி வச்சதும் அம்மன் தான். அசோக், ஆமா, இப்ப பூஜை பண்ண வரதா இருந்த சிவகாம சுந்தரி என்ன ஆனாங்க? வீட்டுக்கு வர முடியாம வழி மாறி போனதுனால பூஜைக்கு அவங்க வர முடியாத சூழல் உருவாயிருச்சு. அதனால மன கஷ்டத்தோட அவங்க வந்த வழியிலே திரும்பி போயிட்டாங்களாம். பூஜை தன்னால தடப்பட்டுதான் நினைச்சு இப்பதான் மெசேஜ் பண்ணி சாரி கேட்டாங்க. ஆனா நான் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். என் பேர்லயே ஒருத்தங்க வந்து பூஜை பண்ணாங்களான்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. நான் சொன்னதை நம்ப முடியாம மங்கா சொன்ன மாதிரியே இங்க நடந்தது எல்லாமே அம்மனோட சித்தம்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. சரி சாமி, நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாமா? அசோக், இப்போ ராகு காலம் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூஜையை ஆரம்பிக்க முடியும். ஆ, சாமி, நேரம் ஆகும்னா நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமா? ரொம்ப நேரம் பயணம் செஞ்சுட்டு வந்ததுல ரொம்ப களைப்பா இருக்கு. தாராளமாம்மா, நீங்கள் போய் ஓய்வு எடுத்துக்கங்க. ராகு காலம் முடிஞ்சு பூஜை தொடங்கும் பொழுது நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்தால் போதும். நன்றி சாமி. ம். மேடம் வாங்க. ம். மங்கா சொன்ன மாதிரி இவளுக்கு உண்மையிலே மந்திர சக்தி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க. மங்கா சொன்னது சரிதான். ராணி அருந்ததி சிவகாம சுந்தரி மாதிரி இந்த திரௌபதி தேவியும் மந்திர சக்தி கொண்டவதான். ஏமாயா, இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிற திரௌபதி தேவி மந்திர சக்தி படைச்சவன்னா, அப்ப அவ செய்யற பூஜைய உன்னால தடுக்க முடியாதா? என்ன ஜமீன் ஐயா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இந்த பூஜையை தடுத்து நிறுத்துறது ஈஸி இல்லைன்னு சொன்னனே தவிர முடியாதுன்னு சொல்லலையே. என்னால முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா என்ன? இது வரைக்கும் சுமங்கலி பொண்ணுங்கதான் பூஜையில கலந்துக்கிறதா சொன்னதுனால அவங்க சாதாரண மனுஷங்களாதான் இருப்பாங்கன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா அவங்களுக்கும் மந்திர தந்திரம்லாம் தெரியுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வேற ஆயுதத்தை கையில எடுத்து வேற மாதிரி ஆட்டத்தை ஆடி இருப்பேன். சரி, இப்பதான் வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, இப்ப மட்டும் என்ன செய்ய போற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு வந்து சொல்றேன். அப்பா, இந்த மாயா சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்ல. மங்கா பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக மந்திர சக்தி மாய சக்தின்னு ஏதோ கதை விட்டுட்டு போறா. இந்த தூக்கம் கலைஞ்சும் படுத்து கடந்தவன் எழுந்திருக்காத மாதிரி லாஜிக்கே இல்லாம ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு இதெல்லாம். டேய், மாயாவை சந்தேகப்படாதடா. அவளோட சக்தியை பத்தி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. அவ சக்தி என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். நீயே பலமுறை பார்த்திருக்கல. அதுக்கப்புறமும் எப்படிடா நீ இப்படி பேசுற? அப்பா, நான் ஒண்ணும் மாயாவோட சக்தியை சந்தேகப்படல, அதை குறைச்சும் மதிப்பிடல.
அவ தெய்வத்துக்கு சமமான சக்தி கொண்டவதான். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா அவ பூஜையை நிறுத்த முடியாம, தோல்வி அடைஞ்சதையும் ஒத்துக்க முடியாம, பூஜை பண்ண வந்த சுமங்கலிகளை எல்லாம் தெய்வ சக்தி படைச்சவங்கன்னு சொல்லிட்டு போறாளே, அததான் என்னால ஏத்துக்க முடியல. மாயா சொல்ற மாதிரிலாம் அவங்க ஒண்ணும் மந்திர தந்திரம் தெரிஞ்சவங்க மாதிரிலாம் தெரியல. மங்கா தப்பு பண்ணிட்டான்னு அந்த மாயாவுக்கு தெரியுது. ஆனா அவளை நம்ம கிட்ட விட்டு கொடுக்காம பேசிட்டு போறா. ஏங்க, எனக்கு என்னமோ இந்த முறை நம்ம அர்ஜுன் அறிவோட பேசுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா மங்கா வந்ததுல இருந்து ஒரு ஆணையும் கழட்டல. எப்ப பாரு மாயாவோட உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அதனால பொறுமையா இருங்க, இல்லன்னா தண்ணியில இருந்து பெட்ரோலை எடுத்துருவோங்கிற ரேஞ்சில பேசுறா. ஆனா அவ பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் வேற மாதிரி இருக்குங்க. எனக்கு என்னவோ அவ திருப்தி பட்டு வரலங்க. அவ மேல நம்பிக்கையே வரலங்க. மன்னிச்சிரு மாயா, அவன் பேசுனத நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. அவன் ஏதோ உன்னை பத்தி தெரியாம பேசிட்டான். அப்பா, நான் ஒன்னும் தெரியாமல்லாம் பேசல, எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான், மாயா அந்த தெய்வத்துக்கு சமமான சக்தி கொண்டவதான். அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ சொல்ற மாதிரி பூஜை செய்ய வந்தவங்கெல்லாம் மந்திர சக்தி படைச்சவங்களா கிடையவே கிடையாது. நான் கூட்டிட்டு வந்திருக்கிற திரௌபதி தேவி இருக்காளே, அவளும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷிதான். ஏய், யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? மாயா நம்மளை காப்பாத்த வந்தவடா. அதனால இவளுக்கு என்னடா பிரயோஜனம்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காகவே ஒத்த ஆளா இங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கா. அவளை பத்தி இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வருது? மரியாதையா மாயா கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல ஜமீனையா, அவர் பேசட்டும். மாயா, நீங்க பாரு, நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன். வீட்டுல நடக்கிற பூஜையை தடுக்க முடியாம ஒண்ணு இல்ல 2 முறை நீ கோட்டை விட்டுட்ட. அதனால இந்த முறை அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு. திரௌபதி தேவிய பூஜை செய்ய விடாம அத நான் பாத்துக்கிறேன். திரௌபதி தேவிய பூஜை செய்ய விடாம இங்கிருந்து நான் விரட்டி அடிக்கிறேன். என்ன சொல்ற? டேய் டேய், நீ விரட்டி அடிச்சிடுவியா? என்னடா பேசுற? டேய், உன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாது பாரு. கொஞ்ச நேரம் பேசாம இரு. அப்பா, மாயா மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அந்த நம்பிக்கையை ஏன்பா உங்க மகன் மேல வைக்கிறதுக்கு பயப்படுறீங்க? அர்ஜுன், உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்லடா. இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க உன்னால முடியாது. சொன்னா கேளுடா. அப்பா, நான் சொல்றேன், என்ன நம்புங்க. என்னால கண்டிப்பா முடியும். மாயாவுக்கு 2 வாய்ப்பு கிடைச்சும் பூஜையை தடுக்க முடியல. அதனாலதான் கேக்குறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி. நான் அந்த பூஜையை எப்படி தடுத்து நிறுத்துறேன்னு பாருங்க. நான் இதை சேலஞ்சாவே சொல்றேன். மாயாவால முடியாதத உங்க மகன் நான் செஞ்சு காட்டுறேன். டேய் 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 டேய், உன்னால அது முடியாதுடா. ஏன்னா சிவகாம சுந்தரின்னு நினைச்சு திரௌபதி தேவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் தானடா நீ. நீ எல்லாம் பேசாதடா. இல்ல ஜமீனையா, அர்ஜுன் சொல்றது சரிதான். இந்த முறை பூஜையை நிறுத்துறதுக்கு அர்ஜுன் கிட்டே பொறுப்பு கொடுப்போம். மாயா, அவன் தான் சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்கான்னா நீ என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? இல்ல ஜமீனையா, அது அப்படி இல்ல. ஆர்வம் தான் எல்லா செயலுக்கும் அடிப்படை. ஆர்வம் தான் வெற்றியை தேடி தரும். அதனாலதான் சொல்றேன், அர்ஜுனோட ஆர்வத்துக்கு நீங்க அணை போடாதீங்க. மாயா, இதெல்லாம் சரியா வருமா? இவன் சொதப்பிடுவான் மாயா. இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஜமீனையா, என்கிட்ட எவ்வளவு ஊக்கமா சவால் விட்டாரு, நீங்களும் பாத்தீங்கல்ல. அவர் நம்பிக்கையை மதிச்சு ஒரு தடவை வாய்ப்பு தான் கொடுப்போமே, என்னதான் பண்றாருன்னு பாப்போம். அர்ஜுன், வாழ்த்துக்கள். இந்த தடவை பூஜையை நிறுத்துற பொறுப்பை நீங்களே எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு கண்டிஷன், உங்க பிளான் என்னன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும். மாயா, நீ என்ன முடிவை பண்ணிட்டியா? சொன்னா கேளு மாயா.
இவன் கிட்ட எல்லாம் பொறுப்பை கொடுக்காத மாயா. இது என் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இவன் ஏதாவது தப்பு பண்ணி எனக்கு கொள்ளி வச்சிருவான். வேணாம் மாயா. ஜமீனையா, அப்படியெல்லாம் நடக்க நான் விட்டுருவனா என்ன? முதல்ல அவர் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நீங்க சொல்லுங்க அர்ஜுன். சாரி மாயா, என் பிளானை நான் சொல்ல மாட்டேன். இப்பவே களத்துல இறங்கி என் செயல்ல காட்ட போறேன். நான் யாருங்கிறது அப்போ உங்களுக்கு தெரியும். ஏய், நீ யாருங்கிறது எனக்கு எப்பவோ தெரியும். தயவு செஞ்சு உன் பிளான் என்னன்னு சொல்லு. சாரிப்பா, நான் யாருங்கிறத உங்களுக்கு இப்ப காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். சொல்லுங்க அர்ஜுன் சார். ரொம்ப நாளா போனே வரல. 6 மாசம் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கீங்க. என்ன புது ப்ராஜெக்டா? ஆமா, எனக்கு நீ ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க சார். கையை காலை எடுக்கணுமா இல்ல தலை எடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆனா இது அதை விட ரிஸ்கான வேலை. சார், எவ்வளவு பெரிய ரிஸ்கான வேலையா இருந்தாலும் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி சார். இந்த ரவுடி ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதே இல்லை சார். அதான் உங்களுக்கு தான் தெரியுமே. சரி, என்ன வேலைன்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். எங்க வீட்டுல கற்பூர அச்சாம்பிகை பூஜை ஒண்ணு நடக்குது. அதை நடக்க விடாம தடுக்கணும். அவ்வளோதானே சார். நான் கூட ரிஸ்கான வேலைன்னு சொன்னதும் பாம்பு வைக்கிறது, பேங்கை கொள்ளையடிக்கிறதுன்னு நினச்சிட்டேன். நீங்கள் சொல்கிற வேலை எனக்கு ஜுஜுப்பி மேட்ரு சார். அப்புறம் எதுக்கு சார் நான் நம்ம பசங்களை ஒரு 10 பேரை அனுப்பி வைக்கிறேன். பூஜையை அடித்து தும்சம் பண்ணிடுவானுங்க. இல்ல ராஜா, 10 பேர்லாம் தேவையில்ல. நீ ஒருத்த மட்டும் வந்தா போதும். இது சண்டை போட்டு ஜெயிக்கிற விஷயம் கிடையாது. சாதுரியமா நடந்துக்கிட்டு ஜெயிக்கிற விஷயம். சார், இந்த டீலிங் ரொம்ப புதுசாக இருக்கே சார். இப்போ நான் என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி செய்யணும்.